கவலையிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருகிறவர். கவலையில் இருந்து விடுதலை கொடுத்து அப்போ விடுதலை எங்கே இருக்கிற? இப்போ வந்து எத்தனை விடுதலையை பார்த்தோம்? 5 விடுதலை. என்னென்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, அலே இப்போ எத்தனை காரியத்தில் விடுதலை ஆகிட்டீங்க சொல்லுங்கள்? 5 காரியத்தில் விடுதலை ஆகிட்டேன். இன்றைக்கி கவலையிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமாக வாழ போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இன்றைக்கி கவலையிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமாக வாழ போகிறேன். வாசிங்க கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனத்தில் பயங்கரமான அர்த்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குறாரு. அடுத்து இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் இயேசு மூலமாக நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டார். என்னாச்சிட்டார்? இது இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆளுவதுக்கு என் பிள்ளைக்கு தகுதி. 2வது, பரலோகத்தில் என் பிள்ளை இருப்பதுக்குண்டான தகுதி அப்படின்னு சொல்லி, பூமியில் வாழ்கிறதுக்கும் தகுதி, பரலோகத்தில் வாழ்கிறதுக்கும் தகுதி அப்படின்னு சொல்லி இந்த கொலோசியர் 1:20 ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுத்துட்டாரு. அது உடன்படிக்கை என்னன்னா, ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை கொடுத்து, அடுத்து இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம், அடுத்து பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, பரலோகத்தில் நீ நடமாடுவதற்கு நீ தகுதியானவன், நீ தகுதியானவள் என்று சொல்லி ரெண்டையும் என்ன செய்யறாரு? ஒப்பிட்டு ஒப்புரவாக்கி கொடுத்துட்டாரு. அதான் சிலுவையில் சிந்தின ரத்தம். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? கவலை இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ அவர் என்ன சொல்றார்? உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா, உங்கள் உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் நீங்கள் உங்கள் இறுதி என்ன செய்யாது? கலங்கும் செய்யாது, பயப்படவும் செய்யாது. அப்போனா சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இங்கே இருங்க, நான் வந்து 10 லட்சம் பணத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டு போகிறேன், 100 பவுன் நகையை உனக்கு கொடுத்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, 100 பவுன் நகை உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, 10 லட்சம் பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, 100 பவுன் நகை வந்து உனக்கு சுகத்தை கொடுக்காது, 10 லட்சம் பணம் வந்து உனக்கு வந்து ஆயுஷ் நாட்களை கொடுக்காது. ஆனால் எது ஆயுஷ் நாட்களை கொடுக்கும், எது நிம்மதியை கொடுக்கும், எது இரக்கத்தை கொடுக்கும், எது தயவை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், சமாதானமாக வாழ்கிற வாழ்க்கை தான் நிம்மதியை கொடுக்கும், சமாதானமான வாழ்கிற வாழ்க்கை தான் சுகத்தை கொடுக்கும், சமாதான வாழ்க்கை தான் நல்ல தூக்கத்தை கொடுக்கும், சமாதானமான வாழ்க்கையை வாழ்றதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, சமாதானத்தோடு நீங்கள் சந்நிதிக்கு என்ன செய்யுங்க? வாருங்கள். நீங்கள் வந்து பூமியில் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நீ பரலோகத்துக்கு வர முடியும். ஏன்னா ஒரு வசனம் இருக்கிறது, சமாதானத்தோடு கூட நீங்கள் என் சந்நிதிக்கு என்ன செய்யுங்க? வாங்க அப்படிங்கிறார். அப்போ நான் முக்கியம் சமாதானம். அதான் அவர் சொல்கிறாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அவர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அவர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழாமல் முறுமுறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குற்றப்படுத்திட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இயேசு கொடுத்த சமாதானத்தை நீங்கள் வாங்கலை. இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த சமாதானத்தை வாங்கிட்டு அந்த சமாதானத்தை வச்சுக்கிட்டு நீ குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கொடுத்த சமாதானத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை நீ குடும்பத்தில் வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ சமாதானமாய் வாழ்ந்தால்தான் நீ அவர் சந்நிதிக்கு வர முடியும். நீ சமாதானமாய் வாழ்ந்தால்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அவர் சும்மா உனக்கு சமாதானத்தை கொடுக்கல, ரத்தத்தை சிந்தி உனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்தில் சமாதானமான வாழ்க்கை வாழ்றீங்களா? விட்டு கொடுத்து வாழ்றீங்களா? தாழ்மையோடு வாழ்றீங்களா? கிருபையோடு வாழ்றீங்களா? அதுதான் உண்மையான ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி 2 நாள் 3 நாள் பேசாமல் முறைச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா, இயேசு கொடுத்த சமாதானத்தை நீங்கள் தூக்கி எறிகிறீங்க, அவர் அசட்டை பண்ணுறீங்க, அவர் கொடுத்த வார்த்தையை அசட்டை பண்ணுறீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ எவ்வளோதான் கோடியே சம்பாதிச்சாலும் உன் குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் தான் நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் நீ சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து செத்தேனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பிசாசு தூக்கி போயிடுவான். வசனம் சொல்லுது, சமாதானத்தோடு என் முன்னாடி வாங்க, சமாதானம் இல்லாமல் வராதீங்க அப்படின்றாரு. அப்போனா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? ஒரு மனது இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? அதுதான் ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்வு. முறைச்சிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு
டைட்டாக வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நீ சமாதானமாக வாழணும்னா ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து வாழு. மாலையில் கோபம் என்றால் காலையில் சொல்லுங்க. சாயங்காலம் முறுமுறுத்தா சாயங்காலம் சண்டை போட்டால் காலையில் ஒரு மணம் ஆயிரணும். காலையில் முறைச்சிக்கிட்டு போகக்கூடாது. எங்கே வர்றேங்க, போயிட்டு வர்றேங்க சொல்லிட்டு போ. ஏம்மா வரவாம்மா சொல்லிட்டு போ. எனக்கான சொல்லாமறியா போகாத முறைச்சிக்கிட்டு. ஒரு வேலைக்கு போகிறியா, வேலைக்கு போகும்போது வரவாம்மா சாயங்காலம் வந்துடுறமா சீக்கிரம் போயிட்டு வரமா சொல்லிட்டு போ சமாதானமா. நீ முறுமுறுத்து சண்டை போட்டுக்கிட்டு நீ சொல்லாமல் பிரியாமல் நீ ஒரு கம்முன்னு முறைச்சிக்கிட்டு போனேன்னா நீ சமாதானம் போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஜாக்கிரதை. ஒரு மணமாக போ, ஒரு மணமாக நீ அங்கே வேலை வைப்ப. சமாதானமாக போ, சமாதானம் வேலைப்பா. இங்கே முறைச்சிக்கிட்டு போனேன்னா அங்கேயும் உனக்கு பிரச்சனை வந்துடும் உனக்கு. ஜாக்கிரதை. அதனால் ஒரு மனம் ஏன்னா இயேசு கொடுத்த அந்த சமாதானத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நீ சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நீ பயன்படுத்தலை. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். வசனம் சொல்லுகிறது, நான் ரத்தத்தை சிந்தி உனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறேன். சும்மா உனக்கு சமாதானத்தை கொடுக்கல, சமாதானத்தை விட்டு செல்கிறேன். சமாதானமாக வாழுங்கள். எப்படி? ரத்தம் சிந்தி சமாதானத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு கொலைசியர் 1:20. அதனால் உங்கள் வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கை. பணத்தை காட்டிலும் சொத்தை காட்டிலும் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் பெரிய சொத்து. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் மனிதனுக்கு ஒரு நிம்மதி, அதான் ஒரு பெரிய சுகம். பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்ல, சமாதானத்தோட பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்துக்கு முன்னால் சமாதானங்கிறாரு. ரெண்டாவது ஆசீர்வாதம். பணம் சொத்து சுகம் நகை நட்டு எல்லாம் ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு எதுக்கு முதலிடம் கொடுக்குறாருன்னா சமாதானம் கொடுக்குறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வாராம்? சமாதானம் அருளி. சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே. சங்கீதம் 122:7 எல்லாரும் எடுத்து வாசிங்க. குடும்பஸ்தர்கள், குடும்ப வாசி, புருஷன் பொண்டாடி, தாய் தகப்பன் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். சொல்லுங்க. என்ன அலங்கத்துக்குள்ளே சொல்லுங்க எல்லாரும். என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், என் அரண்மனைக்குள்ளே, என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்க வீடு நீங்க எப்படி பார்த்து பேசணும்? அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். என்ன வீடு கட்டியிருக்கீங்க? ஒரு பாத்திரம் விளக்குறதுக்கு இடத்த காணா, ஒரு துணி வைக்க இடத்த காணா. என்ன வீடு கட்டியிருக்கீங்க? அவன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு, சொந்த வீடு இல்லாமல் ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கானே, அப்போ நினச்சி சந்தோஷப்படணும். அந்த வீட்டை கட்டின வீட்டை குறை பேசுகிறது. ஒரு பாத்திரம் விளக்க இடம் இல்லை, ஒரு துணி வைக்க இடம் இல்லை, ஒரு போகிறதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை. இப்படி கட்டின எப்படி இருக்கிறது? ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட நல்லா இருக்கலாமே. கர்த்தர் கொடுத்ததை நிந்திக்கிற. ஜாக்கிரதை. துணி வைக்க இடம் இல்லைன்னா மேலே மொட்டை மலத்தவ நான் எப்படி ஏறுறது? ஏறு, கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பாரு. அல்லேலூயா. இது யாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இந்த வீட்டில் எப்படி குடியிருக்கிறது? எத்தனை பேர் இருக்கிறது? உனக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காருல, அந்த வீடை நீ எப்படி பார்க்கணும்? அந்த வீடை எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும்? ஐயா வசனம் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே. அரண்மனை என்னது? உங்கள் வீடை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அப்போ நீங்கள் அரண்மனையை பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை போல் பெரிய இன்னொரு வீடு வந்துடும். இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நீ போயிடுவேன். ஆனால் இந்த வீடை குறை சொல்லிகிட்டே இருந்தேன்னா நீ போக மாட்டேன், இங்கேயே தான் கிடப்ப காலம் போலாம். ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன அடுப்படி இருக்குது, இதான் வீடாக்கும் அப்படின்னா இந்த வீடை கட்டி கொடுத்து என்ன செய்ய? வாடகை வீட்டில் நிம்மதியாக இருந்தோம். அப்போல்லாம் புலம்பாத, முறுமுறுக்காத. இந்த வீடு நீ என்ன செய்யணும்? ஒரு அரண்மனை போல் பார்க்கணும். கர்த்தாவே இந்த வீடை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் இந்த வீடை வாடகை விட்டு இன்னொரு பெரிய வீடை உனக்கு கொடுப்பார். கையை தட்டி அப்பக்கு மகிமை செலுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே ஏசப்பா இந்த வீடு, இது என்ன வீடு? இது என்ன வீடு சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன் சொல்லுங்க. இது என்ன வீடு? துணி வைக்க இடம் இல்லை, பாத்திரம் விளக்க இடம் இல்லை, இது ஒரு வீடா அப்படின்னு சொல்லுங்கம்மா. அப்படின்னு இனிமே பேச மாட்டேன். இந்த வீடு என் வீட்டுக்காரர் கட்டி கொடுத்த அரண்மனை வீடு, அரண்மனை வீடு. இனிமேல் வீட்டுக்காரன் பார்த்து என்ன வீடு கட்டி கொடுத்துருக்க? துணி வைக்க இடம் காணா, பாத்திரம் இடம் காணா. அப்போல்லாம் புருஷனை பார்த்து பேசாத. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும், கிளவி ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன். பெரிய உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தை அகலமாக்குன்னு இருக்காரு. உன் கூடாரம் அப்படியே தான் இருக்கும் இப்படி பேசுனா. அதனால் உன் சின்ன வீட்டை அரண்மனையாக பாரு, அரண்மனைக்கு போயிடுவேன். கைதை டப்பக்க மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டை அரண்மனையாக பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், என் வீட்டை அரண்மனையாக பார்ப்பேன். சின்னவன் 1000
சிறியவன் பலத்த ஜாதியாவான்.